பாதவனம் என்னும் நாட்டில் பாபு மகேஷ் என்ற இரண்டு நண்பர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். சிறு வயது முதலே நெருங்கிய நண்பர்களாக இருக்கும் இவர்கள் இருவரில் பாபு மிகச்சிறந்த பக்திமானாக இருக்கிறான், கடவுள் நம்பிக்கை உள்ளவனாகவும் இருக்கிறான். ஆனால் மகேஷோ கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லாத ஒரு முழு நாத்திகனாகவே இருக்கிறான். அதே சமயம் பாபு தனது நண்பனுக்கு எப்படியாவது கடவுள் பக்தியை ஏற்படுத்திவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் புராணங்களை பற்றியும் இதிகாசங்களை பற்றியும் தனது நண்பன் மகேஷிடம் பெருமையாக பேசிக் கொண்டிருப்பான். ஆனால் மகேஷோ பாபுவையும் நாத்திகனாக மாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் பாபுவிடம் பகுத்தறிவு கருத்துக்களை அடிக்கடி பேசிக் கொண்டிருப்பான். இதனால் பெரும்பாலான நேரங்களில் பாபுவுக்கும் மகேஷுக்கும் பெரிய அளவில் வாக்குவாதங்கள் ஏற்படும். இந்த சூழலில் ஒரு நாள் பாபு கோவிலுக்கு செல்லும் போது தனது நண்பன் மகேஷையும் தன்னுடன் வற்புறுத்தி அழைத்து செல்கிறான். கோவிலுக்கு வந்தால் தனது நண்பனின் மனம் மாறிவிடும், அவன் கடவுளை நேசிக்க ஆரம்பித்து விடுவான் என்று பாபு நினைக்கிறான். ஆனால் மகேஷோ கோவிலுக்கு சென்றது முதலே அங்கிருக்கும் சிலைகளை பார்த்து கேலி செய்து கொண்டே வருகிறான். கோவிலுக்குள் அமர்ந்து அங்கு வரும் பக்தர்களிடமும் பகுத்தறிவு கருத்துக்களை பேச ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து மனம் கலங்கிய பாபு தனியாகவே கோவிலில் இருக்கும் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டுவிட்டு கடைசியாக கொடிமரத்தை சுற்றி வருகிறான். அப்போது திடீரென கொடிமரத்தின் முன்னால் கால் இடறி பாபு கீழே விழுந்து விடுகிறான். கீழே விழுந்ததில் பாபுவுக்கு முழங்காலில் அடிபட்டு அவனுக்கு இரத்த காயமும் ஏற்படுகிறது. அதே சமயம் பகுத்தறிவு பேசிக் கொண்டிருந்த மகேஷ் கொடிமரத்தின் பக்கத்தில் ஒரு 100 ரூபாய் நோட்டு கிடப்பதை பார்த்து அந்த 100 ரூபாயை எடுத்து வைத்துக் கொள்கிறான். உடனே அவன் தனது நண்பன் பாபுவை பார்த்து, நண்பா, கடவுளை எந்த காலத்திலும் நம்பாத எனக்கு 100 ரூபாய் பரிசாக கிடைத்திருக்கிறது. ஆனால் நீயோ அனைத்து கடவுள்களையும் வழிபட்டு விட்டு கடைசியாக கொடிமரத்தையும் சுற்றி வந்தாய். உனது பக்திக்கு பரிசாக கடவுள் உனது காலை உடைத்து விட்டார் என்று சொல்லி சிரிக்கிறான். தனது நண்பன் சொன்னதை கேட்ட பாபுவுக்கு இறைவன் மேல் மிகுந்த வருத்தம் ஏற்படுகிறது. அந்த வருத்தத்துடனேயே பாபு தனது வீட்டுக்கும் வந்து விடுகிறான். வீட்டுக்கு வந்த பாபு இரவு நேரத்தில் கோவிலில் நடந்த சம்பவங்களை பற்றி நினைத்து கொண்டே இருக்கிறான். ஒருவேளை மகேஷ் சொல்வது போல் இந்த உலகில் கடவுளே இல்லையோ என்ற எண்ணமும் அவனுக்கு ஏற்படுகிறது. இதனால் மிகப்பெரிய மனக்குழப்பத்துடன் பாபு அன்று இரவு தூங்கி விடுகிறான். அப்போது பாபுவின் கனவில் தோன்றிய கடவுள் பாபுவை பார்த்து, பக்தா, நீ கவலைப்படாதே, கோவிலுக்கு வராமல் வேறு வேலைக்காக நீ வெளியே சென்றிருந்தால் விபத்தில் சிக்கி நீ இறந்து போயிருப்பாய். உனது விதி முடியும் நேரம் நீ கோவில் கருவறையில் இருந்ததால் உனது விதி மாற்றி எழுதப்பட்டு விட்டது. உன்னுடன் கருவறைக்குள் வராமல் வெளியே இருந்த உனது நண்பன் கருவறைக்குள் வந்திருந்தால் அவனுக்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள தொழில் ஒப்பந்தம் கிடைத்திருக்கும். ஆனால் அவன் கருவறைக்குள் வராமல் அந்த கோடி ரூபாயை தவற விட்டுவிட்டு வெறும் 100 ரூபாய் கிடைத்ததற்கு மகிழ்ச்சி அடைந்து கொண்டான். இந்த உலகில் பிறந்த மக்கள் அனைவருமே அவரவர் செய்த பூர்வ ஜென்ம பலாபலன்களையே அனுபவிக்கிறார்கள். ஆகையால் யாருடைய மனதையும் மாற்றுவதற்கு நீ முயற்சி செய்யாதே, அவரவருக்கு விதித்த விதி கண்டிப்பாக நடந்தே தீரும் என்று சொல்லிவிட்டு கடவுள் சென்று விடுகிறார். அன்று முதல் பாபு தனது நண்பனான மகேஷிடம் கடவுளை பற்றி பேசுவதை முழுமையாக குறைத்துக் கொண்டான். மகேஷ் பகுத்தறிவு பேசி கடவுளை கேலி செய்தாலும் பாபு சிரித்துக் கொண்டே அந்த இடத்தை விட்டு வந்து விடுவான்.